அதை போட்டது யார் தெரியுமா? நாகவம்சி ப்ரொடியூசர். என்ன போட்டிருக்காப்புல தெரியுமாங்க? முருகர் வடக்கில் பிறந்தவரான், பார்ன் இன் த நார்த்தான். புரியுதா? முருகப்பெருமானை சொல்கிறாப்புல பார்ன் இன் த நார்த்தான். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? தெற்கில் வழிபடப்பட்டவரான். அதாவது அவங்க மண்ணில் பிறந்துட்டு அவரை நாம் இங்கே வழிபட்டு இருக்கோமா, அதான் இதுக்கான பொருள். இதை சொல்லிட்டாரா? இதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறத விட ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா ஆடியன்ஸும் எதிர்ப்பு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தப்பு தப்பாக சொல்கிறீங்க? முருகப்பெருமான் நம்ம ஊரில் பிறக்கலையே, அவரு சவுத்தில் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருப்பாருன்னு அவங்கள நமக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மக்களுக்கே தெரியுதுங்க என்ன இந்த கூட்டம் எல்லா வரலாறு திருட பார்க்குது அப்படின்ட்டு. அவங்களுக்கே மனசாட்சி உறுத்திருக்காங்க இருக்க மக்களுக்கு. நம்மளுக்கு முன்னாடி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போஸ்ட்டுக்கு கீழே போயிட்டு கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் இதுக்கப்புறம் இவ்வளோ போஸ்ட் போட்டு யோசிப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க. அங்கே இருக்கவங்களே இவ்வளோ பேசுகிறாங்க நமக்காகனா, நம்ம மாநிலத்தில் இருக்க தமிழர்கள் எவ்வளோ கொந்தளிச்சிருப்பாங்க. என்னப்பா முருகப்பெருமானு அங்கே பிறந்தவரா அப்படின்ட்டு. என்ன தெரியுமா இப்போ இங்கே இருக்கவங்கள சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் முருகரையும் விட்டு வைக்கலையா, அவரையும் திருடுறீங்களான்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, தமிழ் கடவுள் எப்படி ஹிந்தி கடவுளானார், அவர் வடக்கில் பிறந்தாரா அப்படின்னு நாம க்யூரியஸாக கேட்குறோம். அதுக்கான வரலாறு தரவுகள் சொல்லுங்கன்ட்டு எங்கே சொல்ல முடியும்? இங்கே அறுபடை வீடு இருக்குல்ல, இதில் ஒரு படை வீடு கூட எதுக்காக வடக்கில் இல்லை? அங்கே பிறந்த அங்கே இருக்கணுமே, ஏங்க இல்லைன்னு கேட்குறாங்க. இதோடு நிறுத்தாமல் உங்களுக்காக வரலாறை மாற்றாதீங்க. உங்கள் சித்தாந்தத்தை, உங்கள் கேவலமான புனை கதைகளை, அந்த புனைவு சுருட்டுகளை இங்கே சுருட்டாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மக்களும் கோவத்தில் கேட்க ஆரம்பிச்சாச்சா. இன்னொரு பக்கம் இந்த படக்குழுவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க பல பேர் இருப்பாங்களே, ஆதரவு வாலண்டியராக தெரிவிக்கிறாங்களோ தெரிவிக்கப்படுறாங்களோ, ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பேசுன்னு சொல்கிறாங்களோ யாரு கண்டா? அவங்க இப்போ நம்ம ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க கார்த்திகேயன் பக்தர்கள் இருக்காங்க, முருகன் கூட சொல்ல மாட்டாங்க, கார்த்திகேய பக்தர்கள் இருக்காங்க, ஸ்கந்தா பக்தர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு தான் முருகன்ற மேலே பேசிகிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் தப்புங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இங்கெல்லாம் கூட முருக ஸ்லோகங்கள் இருக்குது, இந்த கார்த்திகேய ஸ்லோகங்கள்லாம். அப்போ நாங்களும் சொந்தம் கொண்டாடல, இங்கே தான் பிறந்தாரு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ நீங்களே சொந்தம் கொண்டாடுறீங்க அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? வடக்கில் கார்த்திகேயன், ஸ்கந்தா எப்படின்னு வணங்கப்படுறாரு, நீங்கள் கும்பிட்ற முருகர் தான் நாங்கள் இங்கே வணங்குறோம், முருகப்பெருமானோட ஆதி அவதாரமே இந்த கார்த்திகேயன், ஸ்கந்தன் தான் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. முருகன்ற அந்த அழகான பெயர் காரணம் இருக்குல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் இதெல்லாம் முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலன்ற மாதிரி இதுதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லான்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறாம நடிக்கிறவனை எங்கேருந்து எழுப்புறது? தமிழர்கள் அதிகமாக வணங்குறதுனாலேயே தமிழ் கடவுள் ஆகிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க பாருங்க. நான் மிரண்டேன். ஒரு பேசிக் ரிசர்ச் கூட செய்ய தெரியல அப்படின்னா எதுக்காக இந்த படத்தை நீங்கள் தொடரும், இந்த ப்ராஜெக்டில் கை வைக்கணும்?